வணக்கம். இந்த ஆழமான விவாதத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த மூல ஆதாரம் பெரியார் ஈவே ராமசாமி இருக்காரு இல்லையா? அவரோட சில கருத்துக்களுக்கும் செயல்களுக்கும் நடுவுல முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்லுது. குறிப்பா பாத்தீங்கன்னா, ஜமீன்தார்கள், அப்புறம் வட்டிக்கு பணம் கொடுக்கறவங்க, மில் முதலாளிகள் இவங்கள பத்தின அவரோட நிலைப்பாடுகள்ல சில மாற்றங்கள், சில விமர்சனங்கள் இருக்குன்னு இந்த மூலம் சுட்டிக்காட்டுது. அதத்தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். வாங்க இந்த மூலத்தோட வாதங்களை அலசி பார்க்கலாம். ஆமாங்க. இது கொஞ்சம் ஆம், எப்படி சொல்றது? சிக்கலான விஷயம்தான். இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, நாம இன்னிக்கு பேசுறது இந்த குறிப்பிட்ட மூல ஆதாரம் என்ன சொல்லுது, அது என்னென்ன வாதங்களை வைக்குது, அது காட்டுற சில குறிப்பிட்ட நிகழ்வுகள், மேற்கோள்கள் பத்தி தான். ஒரு பார்வையிலிருந்து இன்னொரு பார்வைக்கு ஏன் மாறினாங்கன்னு இந்த மூலம் கேக்குது. அந்த கேள்விகளையும் அது சொல்ற பதில்களையும் பார்க்கலாம். சரி, அப்போ முதல்ல ஜமீன்தார்கள், அதாவது அந்த பெரிய நில உரிமையாளர்கள், அவங்கள பத்தின நிலைப்பாட்டுல இருந்து ஆரம்பிக்கலாமா? 1933ல குடியரசு, இது பெரியாரோட முக்கியமான பத்திரிக்கை இல்லையா? ஆமா, அவரோட கருத்துக்களை பரப்புனதுல அதுக்கு முக்கிய பங்குண்டு. அந்த குடியரசுல வந்த ஒரு தலையங்கத்துல பெரியார் ஜமீன்தாரி முறைய ரொம்பவே கடுமையா சாடினதா இந்த ஆதாரம் சொல்லுது. அதிலிருந்து ஒரு மேற்கோள் கூட காட்டுது பாருங்க. மனித சமூக வாழ்வுக்கு ஜமீன்தார் தன்மை ஒரு விஷ ஜந்துக்கு ஒப்பானதாகும். ம். அப்புறம் மனிதர்கள் தரித்திரம், பசி முதலிய கஷ்டங்களுக்கு ஆளாகி சுகவாழ்வு இல்லாமல் அடிமை நிலையில் இருப்பதற்கு இந்த ஜமீன்தார்கள் என்னும் விஷ ஜந்துக்களே காரணமாகும் அப்படின்னு சொன்னதாவும், அதனால அவங்கள ஒழிச்சு கட்டணும்னு எழுதியதாவும் இந்த மூலம் சொல்லுது. ஆமா. இந்த ஆரம்ப கட்டத்துல எவ்வளவு தீவிரமா இருந்திருக்கு பாருங்க அந்த எதிர்ப்பு. விஷ ஜந்து இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சாதாரணமானதில்ல. இது பொதுவா பெரியார் பேசுற சமூக சமத்துவம், சுரண்டல் எதிர்ப்பு இது மாதிரியான கொள்கைகளோட ஓரளவுக்கு பொருந்தி போகுதுன்னு தோணலாம். இந்த தீவிரமான எதிர்ப்பை ஒரு பக்கம் வச்சுடுதான் அடுத்த மூலம் சொல்ல வர்ற அந்த முரண்பாட்டை முன்வைக்குது. ஆமா, இங்கதான் விஷயம் கொஞ்சம் திரும்புது. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் கழிச்சு 1960ல உடையார்பாளையத்துல பெரியார் பேசினப்போ விடுதலை பத்திரிக்கை, அதுவும் முக்கியமான ஏடுதான், அதுல வந்த செய்தியில இந்த மூலம் காட்டுது. பிப்ரவரி 8, 9 தேதிகள்ல அதுல என்ன சொல்லியிருக்கு? அதுல ஜமீன்தார்கள் ஒழிக்கப்பட்டதுக்காக பெரியார் வருத்தப்பட்டதா சொல்லுது. ஒரு குறுநில மன்னரோட ஊரை பார்த்து, இன்று இந்த ஊரையும் அரண்மனையும் பார்த்து வேதனை அடைந்தேன், மகிழ்ச்சி அடையவில்லைன்னும், அந்த ஊரோட நிலைமை அவ்வளவு பரிதாபப்பட வேண்டியதாக இருக்கணும் சொன்னதா இந்த ஆதாரம் மேற்கோள் காட்டுது. இது முதல்ல சொன்ன அந்த விஷ ஜந்து கருத்துக்கு நேர் எதிரா இருக்குல்ல, அதான் மூலத்தோட வாதம். ஆமா. அப்போ இந்த மன மாற்றத்துக்கு என்ன காரணம் சொல்லதா சொல்றாங்க? அதுக்கு அவர் சொன்னதா மூலம் சொல்ற காரணம் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது ஜமீன்தார்கள்ல பெரும்பான்மையானவங்க பிராமணர்கள் இல்ல, அவங்க சூத்திரர்கள்னு சொல்லப்படுற சமூகத்தை சேர்ந்தவங்க. அதனால மனு தர்ம சாஸ்திரப்படி, அது அந்த பழைய வர்ணாசிரமத்தை சொல்ற நூல் இல்லையா, அந்த சாஸ்திரப்படி சூத்திரன் ராஜாவா இருக்க கூடாதுங்கிறதுக்காகவே பிராமணர்கள் ஆட்சிக்கு வந்ததும் அவங்கள ஒழிச்சிட்டாங்கன்னு பெரியார் சொன்னதா இந்த மூலம் சொல்லுது. ஓ, அப்படியா? ஆமா, அவர் சொன்னதா மூலம் சொல்ற வரிகள் பாருங்க. பார்ப்பனர்களின் நோக்கம் என்ன? பார்ப்பனர் கைக்கு ஆட்சி வந்தவுடனே 632 ராஜாக்களை ஒழித்தார்கள். ஏன் இப்படி செய்தார்கள் என்றால், ராஜாக்கள் எல்லாம் பார்ப்பனர் அல்லாதார், சூதிரர்கள். மனு தர்ம சாஸ்திரப்படி சூதிரன் ராசாவாக இருக்கக்கூடாது. ஓஹோ, இந்த நிலைப்பாட்டு மாற்றத்தை மூலம் எப்படி பாக்குது? முதல்ல விஷஜந்துன்னு சொல்லிட்டு அப்புறம் இப்படி பரிதாபப்படுறதுக்கு இந்த சாதி ரீதியான காரணம் மட்டும் போதுமா? இது அது மூலம் இது அயோக்கியத்தனம்னே சொல்லுது. ரொம்ப கடுமையான விமர்சனம். ஆமாம். அப்புறம் ஹைதராபாத் சமஸ்தான ஜமீன்களை இந்தியா ஒழிச்சப்போ கூட பெரியார் முதல்ல ஆதரிச்சுட்டு அப்புறம் ஜமீன்கள் போன பிறகு அவங்களுக்காக வருத்தப்பட்டதாவும் மூலம் சொல்லுது. இந்த முரண்பாட்டை பத்தி கேட்டா சரியா பதில் வராது. வாயமூடு பார்ப்பன அடிமையே அப்படின்னு தான் பதில் வரும்னு இந்த மூலம் ஒரு குற்றச்சாட்டை வைக்குது. இதெல்லாம் மூலத்தோட பார்வை, நாம அதை புரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்ல, ஜமீன்தார்களோட வாழ்க்கை முறைய பத்தியும் பெரியார் ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருந்தத இந்த மூலம் நினைவுபடுத்துது. உதாரணத்துக்கு, அவர்களோட அருங்கிணங்களெல்லாம் குடிப்பதும், கூத்திமார்கள் வைப்பதும், பந்தயம் சூதாடுவதும் இப்படிலாம் கேலி செஞ்சுட்டு, இவர்களால் தேசத்துக்கோ மனித சமுதாயத்துக்கோ என்ன பயன் அப்படின்னு கேட்ட அதே பெரியார் தான் பின்னாடி அவங்க நிலைமைய பார்த்து ஏன் இந்த நிலை அப்படின்னு பரிதாபப்பட்டாருன்னு மூலம் சொல்லுது. இது ரொம்ப நேரடியான முரண்பாடுன்னு இந்த ஆதாரம் காட்டுது. ஆக இந்த ஜமீன்தார்கள் விஷயத்துல மூலத்தோட வாதம் இதுதான்.
ஆரம்பத்துல பயங்கர எதிர்ப்பு, அப்புறம் வருத்தம். அதுக்கு சொன்ன காரணம் சாதி அரசியல். ஆனா மூலத்தோட பார்வையில இது நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நிலைப்பாட்டு மாற்றம். சரி. அடுத்து வட்டிக்கு பணம் கொடுக்கறவங்க, அதாவது லேவாதேவிக்காரர்கள். அவங்கள பத்தி இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். லேவாதேவி அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கறது. ஆமா, இந்த தொழிலையும் பெரியார் ரொம்ப கடுமையா எதிர்த்ததா இந்த மூலம் சொல்லுது. இத ஒரு கொடுமையான தொழில்னும், இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா சட்டப்படி கொடுமைப்படுத்தி கொள்ளையடிப்பதே ஆகும்னு பெரியார் சொன்னதா ஆதாரம் மேற்கோள் காட்டுது. ஆமா, இங்கேயும் வாதம் அதே மாதிரி தான் போகுது. ஜமீன்தாரி மாதிரி தான் இந்த லேவாதேவி தொழிலும். இதுவும் உலகத்துல இருக்கிற செல்வத்தை சில பேர்கிட்ட மட்டும் குவிக்கிற ஒரு சூழ்ச்சி. இவங்களால உலகத்துக்கு கேடே அதிகமாகும்னு பெரியார் நினைச்சதா மூலம் சொல்லுது. இதுவும் ஒரு விதமான சமூக சுரண்டல்ங்கிற பார்வை பெரியாருக்கு இருந்ததா இந்த ஆதாரம் காட்டுது. ஆனா இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு மூலம் சொல்லுது. கி. வீரமணி சொன்னதா ஒரு தகவலை சொல்லுது. விடுதலை பத்திரிக்கையில 2020 ஜூன் 19 வந்த செய்தின்னு குறிப்பிட்டு. என்ன தகவல் அது? அதன்படி பெரியாரே அதிக வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு வந்தாருங்கிறது தான் அந்த தகவல். ஓ, பேங்க்ல வட்டி கம்மியா கிடைக்குதுன்னு கோயமுத்தூர்ல இருக்கிற மில் முதலாளிங்க மாதிரி ஆளுங்களுக்கு இயக்கத்தோட பணத்தையும் சொந்த பணத்தையும் கொடுத்து அதிக வட்டி வாங்கி அதை இயக்க செலவுக்கு பயன்படுத்தினதா கி. வீரமணி சொன்னதா மூலம் சொல்லுது. இது அவர் சொன்ன இந்த கொடுமையான தொழில்ங்கிற கருத்துக்கு முரணா தெரியுதே. ஆமா. அதுல ஒரு சம்பவம் கூட மூலம் சொல்லுது. ஒரு மில் முதலாளிக்கு கொடுத்த 1 லட்ச ரூபாய் கடன் திரும்ப வரலையாம். அப்ப பெரியார் முதல்ல ரொம்ப வருத்தப்பட்டாராம். சரி. ஆனா அப்புறம் அவரே சமாதானமாகிட்டாராம். பரவாயில்ல விடு, அவன் எத்தனையோ முறை வட்டி கொடுத்திருக்கிறான், பல ஆண்டுகளாக வட்டி வாங்கியிருக்கிறோம், ₹1,00,000 மேலேயே பணம் வந்து விட்டது, பரவாயில்ல அப்படின்னு சொன்னதா கி. வீரமணி சொன்னதை மூலம் பதிவு செய்யுது. ஓஹோ, இதுல மூலத்தோட விமர்சனம் என்ன? இங்கதான் மூலத்தோட விமர்சனம் இன்னும் கடுமையாகுது. வட்டிக்கு ஆசைப்பட்டு காசை இழந்தாருங்கிறத விட எந்த தொழில சட்டப்படி கொள்ளையடிக்கிறது கொடுமையான தொழில்னு சொன்னாரோ அதையே அவரே செஞ்சாருங்கிறது தான் முக்கியமான குற்றச்சாட்டு. இத அறிவு நாணயம் சம்பந்தப்பட்ட கேள்வியா மூலம் பாக்குது. சொல்லப்போனா இத பச்சை அயோக்கியத்தனங்கிற கடுமையான வார்த்தையாலேயே மூலம் விமர்சிக்குது. வட்டியா மட்டுமே ₹1,00,000 மேல வாங்கியிருக்காருன்னா அவர் சாதாரணமா இந்த தொழில இல்ல, கணிசமா செஞ்சிருக்காருன்னு மூலம் மறைமுகமா சுட்டிக்காட்டுது. இது கொஞ்சம் எப்படி சொல்றது, தீவிரமான குற்றச்சாட்டா இருக்கு. சரி, 3வது குழு மில் முதலாளிகள். அவங்கள பத்தி என்ன சொல்லுது இந்த மூலம்? ஆமா, ஜமீன்தார்கள் லேவாதேவிக்காரங்க மாதிரியே மில் முதலாளிகளையும் சமூகத்திலிருந்து ஒழிக்கணும்னு பெரியார் நினைச்சதா இந்த ஆதாரம் திரும்பவும் சொல்லுது. உழைக்கிற மக்களோட உழைப்ப சுரண்டி அவங்கள ஏழையா வச்சுட்டு இவங்க மட்டும் நல்லா வாழ்றாங்க, அதனால நாட்டுக்கு இவங்க தேவையில்ல அப்படின்னு பெரியார் சொன்னதா மூலம் குறிப்பிடுது. இதுவும் ஆரம்ப கால நிலைப்பாட மூலம் காட்டுது. இங்கேயும் முரண்பாடு இருக்குன்னு மூலம் 2 விஷயத்த சொல்லுது. ஒன்னு, நாம ஏற்கனவே பார்த்தது, ஒழிக்கணும்னு சொன்ன அதே மில் முதலாளிங்களுக்கு தான் பெரியார் அதிக வட்டிக்கு கடன் கொடுத்தாருங்கிறது. சரி. ரெண்டாவது 1959 ஜனவரி 23 விடுதலை இதழ்ல வந்ததா சொல்ற ஒரு செய்தியை மூலம் ஆதாரமா காட்டுது. அதுல மில் தொழிலாளிங்க வேலை நிறுத்தம் செஞ்சத பெரியார் கண்டிச்சதா சொல்லுது. அப்படியா? என்னன்னு கண்டிச்சார்? வீட்டில் இருக்கும் பணத்தை மில்லாகத் கட்டி தொழிலாளிக்கு வேலை கொடுப்பவனிடம் போய் வேலை நிறுத்தம் செய் என்று சொல்லி மில் வாசலில் காலித்தனம் செய்வதா அப்படின்னு பெரியார் கேட்டதா மூலம் மேற்கோள் காட்டுது. ஓஹோ, இந்த 2வது பாயிண்ட் மூலத்தோட வாதத்துக்கு இன்னும் வலு சேர்க்கிறதா நினைக்குது. அதாவது தொழிலாளிங்க நலனுக்கு எதிரா முதலாளிங்களுக்கு ஆதரவா பெரியார் பேச காரணம் அவர் அவங்களுக்கு வட்டிக்கு கடன் கொடுத்திருந்தது தான். தன்னோட லேவாதேவி பிசினஸ் பாதிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவர் இப்படி முதலாளிங்களுக்கு சப்போர்ட் பண்ணாருன்னு மூலம் குற்றம் சாட்டுது. இது அவர் பொதுவா எதிர்த்த ஒரு குழுவோட பெரியார் ஒரு கள்ள உறவு வச்சிருந்ததை காட்டுதுன்னு மூலம் வாதிடுது. இந்த வாதங்களோட அடிப்படையில மூலம் ஒரு கடுமையான முடிவுக்கு வருது. சமூகத்திற்கு தீங்கு என சொல்லி எதையெல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் என பேசியும் எழுதியும் வைத்துவிட்டு அவற்றோடு கள்ள உறவு வைத்த ஈவே ராமசாமிய பெரியார் என்றா சொல்ல முடியும், சிறியார் எனதானே சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வியும் கேக்குது. இது மூலத்தோட நேரடி கூற்று. ஆக இந்த 3 பிரிவினர், ஜமீன்தார்கள், லேவாதேவிக்காரர்கள், மில் முதலாளிகள், இவங்க மேல எல்லாம் பெரியார் முதல்ல ரொம்ப கடுமையான நிலைப்பாடு எடுத்துட்டு அப்புறம் செயலளவிலையோ இல்ல பேச்சளவிலையோ அதுக்கு முரணா நடந்துக்கிட்டாருங்கிறத இந்த மூலத்தோட மையமான வாதமா இருக்கு. அது முரண்பாடு, பாசாங்கத்தனம், அறிவு நாணயமின்மைன்னு ரொம்ப கடுமையா விமர்சிக்குது. கடைசியா இந்த மூளை என்ன பண்ணுதுன்னா பெரியாரோட ஒரு மேற்கோளையே அவருக்கு எதிரா திருப்புது.
1925 ஜூலை 19 விடுதலை இதழ்ல பெரியார் எழுதினதா சொல்ற ஒரு பகுதிய இந்த மூலம் காட்டுது. உண்மைக்கு இன்றைக்கும் மதிப்பில்லை என்றாலும் எப்போதாவது ஒரு காலத்தில் உண்மைக்கு உயர்வு கிடைத்தே தீரும். ம். இன்றைக்கு இருப்பது போலவே பெரும்பாலான மக்கள் என்றென்றும் அறிவீனர்களாகவும் முட்டாள்களாகவும் இருப்பார்கள் என்று கூற முடியுமா? ஆதலால் உண்மை வெளிப்பட்டு அதுதான் அதிக நாள் நீடிக்குமே அன்றி இன்றைக்குள்ள பொய்யும் புரட்டும் தான் நீடிக்குமா அப்படின்னு பெரியார் கேட்டதா சொல்லுது. ஆமா. இந்த மேற்கோளை காட்டி இப்ப பெரியார் பத்தின இந்த உண்மைகள், அதாவது மூலத்தோட பார்வையில உண்மைகள் வெளிச்சத்துக்கு வருது. மக்கள் எப்பவும் ஏமாறங்காட்டாங்கங்கிற அந்த தத்துவம் சிலரை சில காலம் ஏமாற்றலாம் மாதிரி பெரியாரோட இந்த முரண்பாடுகள் இப்போ அம்பலமாவதுன்னு மூலம் சொல்ல வருது. சரி, பொய் பித்தலாட்டம் நீண்ட நாள் நீடிக்காதுன்னு சொல்லிட்டு பெரியாரோட வார்த்தைகளே அவரோட செயல்களுக்கு எதிரா திரும்புதுன்னு சொல்லி இந்த மூலம் தன்னோட வாதத்தை முடிக்குது. இதுதான் உண்மையோட பலம்னு இந்த ஆதாரம் சொல்லுது. ஆஹா, இந்த ஆழமான விவாதத்துல நாம பார்த்த இந்த மூல ஆதாரம் முன்வச்ச வாதங்கள், குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் விரிவாக பார்த்தோம். ஜமீன்தார்கள், வட்டிக்கு பணம் கொடுக்கறவங்க, மில் முதலாளிகள் பத்தி பெரியார் ஆரம்பத்துல சொன்ன கருத்துக்களுக்கும் பின்னாடி அவரோட சொற்கள் அல்லது செயல்களுக்கும் நடுவுல இருக்குன்னு சொல்லப்படுற முரண்பாடுகளை இந்த மூலம் அடுக்கடுக்கா சொல்லியிருக்கு. முரண்பாடு, பாசாங்கு, அறிவு நாணயமின்மை, இதுதான் இந்த மூலத்தோட ஒட்டுமொத்த சாராம்சமா தெரியுது. ஆமா. வரலாற்று ஆளுமைகள், குறிப்பா பெரியார் மாதிரி பெரிய தாக்கத்தை உண்டாக்கின தலைவர்களை பத்தி நாம படிக்கும்போது இது மாதிரி சிக்கலான பார்வைகளையும் வெவ்வேறு மூலங்கள் சொல்ற முரண்பாடான விஷயங்களையும் நம்ம சந்திக்க நேரிடும். இன்னைக்கு நாம பார்த்த இந்த குறிப்பிட்ட மூலம் பெரியாரோட சில பேச்சுகளுக்கும் செயல்களுக்கும் நடுவுல அது பார்க்குற இடைவெளிய ரொம்ப அழுத்தமான மொழியில சில ஆதாரங்களோட அதனுடைய பார்வையில முன்வைக்குது. நீங்க இந்த மூலத்தோட வாதங்கள், அது பயன்படுத்துற மேற்கோள்கள், அது சொல்ற நிகழ்வுகள் எல்லாத்தையும் கவனத்துல எடுத்துக்கணும். நாங்க இங்க செஞ்சது என்னன்னா, இந்த மூல ஆதாரம் என்ன சொல்லுதுங்கிறத உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கோம். இது ஒரு குறிப்பிட்ட பார்வை, ஒரு குறிப்பிட்ட ஆயுது, அவ்வளோதான். சரி, கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வியோட முடிக்கிறோம். ஒரு வரலாற்று தலைவரோட சொல்லுக்கும் செயலுக்கும் நடுவுல இது மாதிரி முரண்பாடுகள் இருக்குன்னு ஒரு ஆதாரம் சுட்டி காட்டும் போது அது அந்த தலைவரோட மொத்த மரபையும் அவர் வழிநடத்தின இயக்கங்களையும் பத்தின நம்ம புரிதலை எப்படி மாத்தும் இல்ல பாதிக்கலாம்? ஒரு தலைவரோட கருத்துக்களும் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் செஞ்சதா சொல்ற விஷயங்களும் எந்த அளவுக்கு ஒத்து போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.